குரு தான் பிரம்மனா, குரு பிரம்மா, அவர் தான் பிரம்மனா, படைக்கிறது அவர் தானே. அப்புறம் குரு விஷ்ணு, ஏன் விஷ்ணுன்னு சொல்கிறாங்க, அவர் தான் காக்கிறவரான். அப்புறம் குரு தேவோ, குரு தேவனா என்ன, அவர் தான் தேவர்களுக்கும் தேவனா. அப்புறம் மகேஸ்வரக, மகேஸ்வரனா மகேஸ்வரனாகி ஈசனும் அவர் தானா. என்னங்க இதெல்லாம் என்ன சாதாரண வார்த்தையாது. குரு சாட்சாத், குருனா பரபிரம்மம்னு அர்த்தம்ன்றாங்க. ஏங்க எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. தஸ்மையில் ஸ்ரீ குருவே நமக்கு. அப்படிப்பட்ட குருவை நான் வணங்குகிறேன். குரு விசுவாசத்தை தாண்டி இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. முதல்ல உண்மையான குரு என்பவர் யார் அப்படின்னா, நமக்குள் இருப்பவர் தான் உண்மையான குரு. அடங்கிய மனமே குரு. ஆனா கேள்வி என்னன்னா, மனம் அடங்கிருச்சான்றது தான் கேள்வி. அப்போ குரு உங்கள் விளக்கல்ல, குருவின் வெளிச்சத்தில் உங்கள் விளக்கை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள விளக்கு இருக்கு, திரி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா நெருப்பு இல்லையே. அப்ப நெருப்பு எங்க இருந்து எடுக்க முடியும்? இன்னொரு நெருப்பு கிட்ட இருந்து எடுக்க முடியும். அந்த நெருப்பு எந்த நெருப்புன்றதை நீங்க முடிவு பண்ணீங்க. உங்களுக்கு அந்த நெருப்பு உண்மையாவே எது கொடுத்துச்சோ அவர் தான் உங்க குரு. அவர் ஸ்தூல குரு, அவருக்கு பேர் என்ன? உடல் பெற்றவர், அவருக்கு பேர் என்ன? ஸ்தூல குரு. நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? சூட்சம குரு. சூட்சம குரு வேலை செய்யணும்னா ஸ்தூல குரு உங்களுக்கு வழி காட்டணும், உண்மையான வழியை காட்டணும்.